ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் அமைதியின் சிகரமாக இருப்பாங்க. இவங்கள மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாது. என்னடா இவருங்க ஒற்றுமையாக உட்காந்து சோறு திம்பானுங்க, கறி திம்பானுங்க, எல்லாம் திம்பானுங்க. அமைதி தானடா நீங்களா? அமைதி சிகரம் தானே நீனு? ஏன்பா அமைதி தானே நீனு? இவன் ரொம்ப சாப்பிட்டு என்னடா நீனு வெள்ளை சோறு தான்ப்பா திங்கிறானுங்க. இவங்களுக்கு வேறு எந்த சோறும் ஒன்று மீன் சோறு அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன். வெறும் ஒயிட் ரைஸ் வச்சோம்னா சாப்பிட்ருவானுங்க. மற்றபடி தயிர் சாதம் இந்த மற்றதெல்லாம் எனக்கு சிக்கன் போட்ட சோறு கூட பிடிக்க மாட்டாங்க. என்னப்பா கை கொடுக்கணுமா? கொடு கொடு, கை தானே கொடுக்கணும், கொடு. அட ஏன்டா கொடுத்துட்டு போ. அப்புறம் எது கூப்பிட்டேன் என்னையா? நான் பாட்டு சும்மா உங்கள் அம்மாட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன். கியாவும் கூப்பிட்டது நீ தான், அதனால் கை கொடுக்கணும் நீ தான். கொடு. குட் பாய்டா நீ நல்ல பிள்ளைடா. சேர்றா தாங்க, சேர பாருங்கப்பா, என் பிள்ளை கை கொடுத்துச்சு. ஒழுங்காக நீங்கள் கரெக்டாக லைக்கை போட்டு போயிடுங்க சொல்லிட்டேன். லைக்கு போடாமல் ஏமாத்திட்டு போனீங்க அவ்வளோதான். அன்றைக்கி நாளே சரி இருக்காது உங்களுக்கு. ஒழுங்கு முதலியே பார்க்குறவங்க லைக்கை போட்டுருங்க. பாருங்கள், கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை கை கொடுத்துருக்கு. இதெல்லாம் கண்டுக்க ஹலோ போடி. எனக்கு பசிக்குதுடி, நான் சோறு திங்கிறேன்டி. அதை சொல்ல பாதி பேசிட்டு கூட வந்துட்டேன் பாருங்க. சிக்கன் சோறுலாம் திங்க மாட்டாங்க. வெறும் வெள்ளை ரைஸ் வடித்த சோறு இருக்குல்ல, அதை வச்சோம்னா சத்தம் போடாமல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. போயிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அடிக்கவா போகிறேன் உன்னைய, இப்படி பயப்படுற? அடி வாங்கின பிள்ளை கூட பயப்படாது போல். எதை திங்கலான்னு யோசிக்கிறா. சோறு சாப்பிட்டாச்சு, பால் குடிக்கலாமா, கேட் ஃபுட் சாப்பிட்லாமா? சரி கொஞ்சம் பால் குடிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேட் ஃபுட் திண்டா திம்பால தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவா, அவ்வளோதான். மூணுமே இருக்கணும். கேட் ஃபுட்டு, பால், சோறு மூணுமே இருக்கணும். எது வேணாலும் சாப்பிட்டுப்பாங்க அவங்க இஷ்டம். தண்ணி இது 4 இருக்கணும்யா. ஏய் நீ சாப்பிட்டியா? கை கொடுத்தவனே சாப்பிட்டியா? கொடு. குட் பாய். அழகு பிள்ளை நீ கை கொடுக்குற, அம்மா சொல்கிற. அதான் உன்னை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கீங்க. வா அம்மா குட்டி. அம்மா சொன்னில, நேற்று சொன்னில, உம்மா சொன்னில. உன்னோட ஃபேவரெட் நிறைய பேர் இருக்காங்கடா. இந்த பேருங்க பயந்தவங்களுக்கு பயந்துக்கிட்டு வரான். டே அவன் வரலடா. அழகாக இருக்க இல்லை? உனக்கு வந்து உனக்கு என்ன சொல்கிறது, ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்கடா. உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கடா. ஹாய் சொல்லுடா ஃபேன்ஸுக்கெல்லாம். ஹாய் சொல்லு. ஒரு சவுண்டு கொடு. சவுண்டு கொடுத்தா தான் ஹாய் சொல்கிறதா அர்த்தம். கொடுக்க மாட்டியா? ஓடி டெய்லி இதே வேலையாக வச்சுட்டு உட்காந்துருக்கு. ஹாய் சொல்லு, பாய் சொல்லுன்னுட்டு. அம்மா குடித்தாங்கன்னா பிள்ளையும் பால் குடிக்கும். சரி போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். ஓகேவா? கிளம்புங்கடா. போய் தூங்குற வேலை தான் இவங்க வேலை.